பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் இது எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். நிறைய பேர் என்னோட சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா மிக்ஸி ஜார் மட்டும் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் போடலாங்க. வெயிலோட தாக்கத்துலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நல்லா ஒரு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன், மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு எவ்வளோ வாட்டர்மெலன் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி டெஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல பழம் எடுத்திருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தேவையான பழத்தை எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 3, 4, 5, 6, 7 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம வந்து ஜாஸ்தி நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு. இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன். அப்படியே வச்சு விட்டுருவோம். நல்லா இருங்க. அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விதையெல்லாம் நமக்கு ரொம்ப சத்துங்க உண்மையிலே. அதனால் எப்பவும் வாட்டர்மெலன் சாப்பிடும்போது விதையெல்லாம் துப்பிடுவோம். ஆனால் உண்மை வந்து என்னென்னா விதையோடு சாப்பிட்டா தான் சத்து. நல்லா வரைஞ்சிட்டு இருக்கு. நான் அதில் வந்து தண்ணியே விடலை, நான் அதையும் நான் சொல்லிடுறேன். தண்ணியே விடலை, தண்ணியே விடாமல், ஏன்னா வாட்டர்மெலன் ஆல்ரெடி வந்து இருக்குன்னு சொல்லி நமக்கு தண்ணி இருக்குது. அதனால் நான் தண்ணியே விடலை. இப்போ என்ன செய்யணும், இது கொஞ்சம் வடிஞ்சிட்டு இருக்கா. நம்ம மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, இந்த ஜாரில் வந்து லைட்டாக அலவி விடுற மாதிரி அலவி விட்டுட்டு அதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும். அதனால் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்ல தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஜூஸுக்கு ரெடியாகிடும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் எல்லாமே கரைஞ்சி உள்ள கடற்கரைன்னு ஓடிடும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து தர்பூசணி வந்து வெட்டி வச்சுக்காங்க. வந்து மும்பையில் வந்து வெட்டி ஒரு பேப்பர் பிளேட், பேப்பர் பிளேட் விட ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேட்ஸ் வந்து வச்சுருவாங்க. நம்ம கேட்டோம்னா அதில் வந்து இந்த சாட் மசாலாலாம் போட்டு தருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அப்போ சின்ன வயசுல எனக்கு சாட் மசாலா பிடிக்காது. அதனால் எனக்கு சாட் மசாலா வேணும்னு சொல்லிடுவேன் நான். ஸோ அப்படியே ஒரு பிளேட்டில் வாங்கி அப்படியே ஒரு ஸ்பூன் தருவாங்க. அதை வச்சு அப்படியே முக்கி அப்படியே சாப்பிட்றது எடுத்துட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய தர்பூசணியும் வீட்டில் ஃபுல்லாக ஒரு பழமாக வாங்கிட்டு வரோம் இல்லையா. அப்போலாம் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது இல்லையா, அதனால் ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஒரு அரை மீன்ஸ் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் புளிக்க விட்டுக்கிறேன். எதுக்காக அதை தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இந்த லைட்டான ஒரு புளிப்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி, சூப்பராக. இப்போ வந்து சூப்பராக ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸை ஊற்றி வைக்க போகிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்க, கலர்ஃபுல்லாக. இது கூட 2 ஐஸ் க்யூப்ஸ் தான் சேர்த்துருக்கேன் நான் இப்போ குடிக்க போகிறதுனால. அப்புறம் வந்து என்ன செய்யுங்கன்னா, அந்த புதினா இருக்கும் இல்லையா, புதினாவை இப்படி லேசாக அப்படி அமுக்கி இப்படி நாளாக கசக்கிட்டு இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குங்க. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்றும் இல்லை, இப்போ லேசாக இது அப்படியே இது கூட உள்ளே காய போட்டுறேன். ஒரு 2 நிமிஷத்தில் மேலே வந்துடும் பாருங்கள். கீழே போயிடுச்சு. ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த கலர்ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பைட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எதுவுமே சேர்க்கல, உங்களுக்கே தெரியும். வாவ், அமேசிங். அந்த லைட்டாக லெமன் விட்டுருக்கோம்ல, நம்ம அந்த லெமன் விட்டு அந்த ஃப்ளேவரு, அப்புறம் அந்த புதினாவோட லைட்டாக ஒரு ஃப்ளேவரு, இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது. வெயிலுக்கு அப்படியே குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ நான் இதை குடிச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.